ஓடி வைக்க நீங்க காம அது வரை எங்க தான் போயிருந்தீங்க அக்கா நானாக்கா உன்னதா கேக்குறேன் எங்க மாமா பால் குடிச்சவங்க யாருக்கு அவருக்கு பால் குடிச்சறாரு ஆமாக்கா ஏய் மாலை கட்டவளே அக்கா என்ன வயசானவங்க பால் குடிச்சறாங்க ஆச்சி குத்தியா பால் தனியா குத்தியா அக்கா தப்பா நினைக்காதீங்க மாமா சொல்றது சரியில்லை பால் குண்ட காச்சி குடிச்சு வரேன்க்கா ஆமா ஏண்டி ஆமா நீ எங்க போயிட்டு வர ஏய் நான் எங்க போயிட்டு கேக்குறீங்க நான் எங்கேயுமே போறடி உன்னை தாண்டி ஒவ்வொரு பைபாஸாவா ஒவ்வொரு முல்தோபாவா ஒவ்வொரு வாயத்தோபா தேடி கடி வந்தேன் எல்லாம் அங்க தான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியா தெரியுமா சொன்னாங்க அவங்க பைபாஸ்ல இருக்கிற பாருங்க அப்படியா ஏய் நீ போறியா இல்லையா போறா அப்படியா ஆமா ஏண்டி நீ எங்க தான் போயிருந்த நானா நல்லா சாப்பாடு போடாங்கல சாப்பிட்டனே எது மேல போய் படுத்து பாரு மாய வரத கூட சொல்லிடி நல்லா தூங்கி அரண்மனையில வேலை இருந்தது அதெல்லாம் செய்து முடிக்க நேரம் ஆகி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆமா ஏண்டி அக்கா என்னதான் கேக்குறேன் நீ எங்க தான் போயிருந்த அக்கா அதே கேக்குறீங்க எங்க விதமா தேடுனே எங்கல தேடுனே ஆமாக்கா எங்க ஏரிக்காரே ஏய் சவுதப்பா அப்படியா ஆமாக்கா ஏய் இதெல்லாம் தேடி கொண்டே வரக்கா ஏய் அவனானே பைபாஸ் நீ என்ன சவுதப்பா பண்ற ஏய் அங்க பார்த்தா இப்படி தான் இருக்கு வேலை பண்ணிக்கே தவளை எடுக்காதீங்க சவுதப்பா நீங்க சுப்புல் படுக்க போறீங்க பார்த்தக்கா ஆடி போய் சேரி வைக்கிறேன் ஏய் யாடி நம்ம அனைவரும் எங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் ஆமா ஆடி பாடி மலர்களை பறித்து மலரமாக கொடுத்து கூந்தல சிடணும் ஆமா தெரியுமா நான் தூங்கியே இந்த மரவணி காட்சி தன்னை நாசம்
பாடப்பட்டு வேடி தன்னிடத்தை பாடி தமிழ் காப்போம், தன்னிடத்தை காப்போம். நாம் என்ற குடிமக்கள் நமது குடிமக்களாக குட்டினார் குளிர்ந்து குடி வளர்த்தால் விளையக்குடி இந்த தேவலோகத்தை விளக்கி வேண்டிய தேவத்திற்கு அமைத்து வாழ்ந்திருக்கிறேன். எனக்கெல்லாம் தேவத்திற்கு அமைத்து வாழ்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த கஞ்சி சோழி அதுக்குதான் ஒரே ஐயா தெரியுமா இவரு யார் தெரியுமா மாமா ஐ லவ் எப்படி பேச வேண்டும் எனக்கு முன்பதாக வந்து சரி செய்து வைக்கிறேன். எங்க சிம்மாசனம் பண்ணி சொல்லிக்கிறேன். இது மேல முன்பதாக வந்து முன்கூட்டி எல்லாம் வந்து கோடி போட்டு கோடி மேல கோடி மேல அது தேவலோகத்திலே சரி ஏன்டா காலதாமதம் நீ சாத்தி கையில் கூட சூப்பர் வேலை என்ன வேலை எனக்கு என்ன வேலை போகிறா இந்த போய் வர எங்க போக போகிறா தேவலோகத்திற்கே தேவரெல்லாம் என்னை கண்டாதான் தேவலோக தளபதியாக விளக்கி வந்து நான் என்னை கண்டு வந்து எங்க போறது தண்ணி பொண்ணு முனிவாக்குது பாரு அடுத்தது ஐயா நான் இதோ இருக்கிறேன் மூணு கேள்வி கேட்கிறேன் மூன்று கேள்வி அது வசலியா மடியா மூன்று கேள்வி என்ன கேள்வி என்றால் நான் எப்பேற்பட்டவன் என் சபையிலே தேவத்திலாக வழங்கி வேண்டிய கேள்வி கேட்கின்றாயே ஏதாவது துணி போட்டு தொடக்க மாட்டாயா மடையா சீக்கிரம் தொடக்கிறேன் சிவனாரி
வாங்க, அப்பா. ஐயா எப்படி கொண்டு வர்றா ஏய், வந்து அவருக்கு என்ன ஆசை தெரியல. அதே தெரியாத பையனா இருக்கியா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். யா, நீ வா. அரைக்கு முன்னே பஞ்சல பார், செங்கோல் பஞ்சல அடி பண்றான். இவர காலாடி இருக்கின்ற பஞ்சல சரி. சரியா சரி என்ன? ஐயா ஒரு நிமிஷம் போடு. டேய், காலத்தை மசிக்கு சொல்லு. ஐயா அந்த துணி பத்தியா? இது தீர. சீக்கிரம். ஐயா ஏய், நான் மூன்றே கேள்வி மூன்று கேள்வி என்ன? ஆமாம். 3000 கேள்வி கேளு. ஏய். பதிலை நான் டான் உரைக்கின்றேன். நீ தாண்டாலே நீ டக்கடன்னு சொன்னப்போ ஆமா சரி சொல்லு. முதல் கேள்வி முதலாவது கேள்வி. ஐயா ஏய். சரி ஹோட்டல்ல தோசை திரு போடுறாங்க நீ சிரிக்காத சூத்திர பத்தினி அங்கேடா போறா. சரி, சனினே. அதையா பத்தி கொண்டு இருக்குது. தோசை ஹோட்டல்ல தோசையா திருப்பி போடுறாங்க. இது ஒரு கேள்வியா? ஹோட்டல்ல தோசையா திருப்பி போடுறாங்க தெரியுமா? ஏய். ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஏய். ஒரு பக்கம் வேகாம இருக்கும். ஏய். அதுக்காக திருப்பி போடுறாங்க. அட ஜிலேபி வாயா யாவாயடா. யாவாயடா போயா? ஐயா ஹோட்டல்ல தோசை திரு போடுறாங்க எதுக்காக? அது வேக பிறகு எதுக்காக? அதான் திரு போடுறாங்க திரும்பா முடியல ஏண்டா தோசையெல்லாம் திரும்ப முடியும். அடுத்த கேள்வி அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். வந்தாத கேள்வி இரண்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி. சைலன்ஸ் ஐயா பொம்பளை குளித்தாக்கா நான் பொண்ணு குளிக்கிறாங்க ஒரு கேள்வின்னு கேட்கப்பாரு. பெண்கள் குளிக்கும் போது சில வாசனை துணிகள் போட்டு குளிப்பாங்க. அதடி. சுருக்கமா சொல்ல போனா ஏய். சோப்பு, ஏய், ஏய். சோப்பு, ஏய். அதாவது சீக்காத்தூள், ஏய். கோப்புரம் மஞ்சாத்தூள், ஏய். கிளிங் பிளஸ், ஏய். சில வாசனை துணிகள் சென்ட் எல்லாம் போட்டு குளிப்பாங்க. மேயவா தெரியுதா? நான் சுரத்து மேயவனா சுரேஷ் கல்வி பங்காளி ஐயா ஏய். பொம்பளை குளித்தாக்கா சோப்பு குளிச்சாங்க. சோப்பு போட மாட்டாங்க சோப்பு போட மாட்டாங்க. ஷாம்பு போட மாட்டாங்க ஷாம்பு போட மாட்டாங்க. அங்க சீக்கா போட வேற மாட்டாங்க என்னடா போடுவாங்க? அங்க டாப்பால் போட்டு தான் குளிப்பாங்க சாப்பாடு போட்டு குளிக்க தெரியாதாங்க? சனினே. சாப்பாடு போட்டு குளிக்கிறேன் உனக்கு. அடுத்த கேள்வி. சைலன்ஸ் சீக்கிரம் அடுத்த கேள்வி என்ன? அவசரம் பண்ணாத மேல ஒரு போய் ஐயா ஏய். மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி. தண்ணில புக்குறப்போ தண்ணியில பூக்கிற பூ, பொம்பளைய தள்ள வைக்கிறப்போ தலையில் கூடாத பூ. நான் பூ மடையா இது ஒரு கேள்விடா. தண்ணியிலே பூக்கின்ற பூ, ஏய். தரையிலே அதாவது பெண்கள் தலையில் சூடாத பூ. ஏய் என்ன பூவா இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த தாமரை பூ தாமரை பூ. ஆமாடா, தாமரை பூ கூட தலையில் பூக்குறது. வாலி பூ ஏய், அல்லிப்பூ கூட தலையில் வைக்கிறான் தெரியுமா? ஐயா ஏய், முடியாது தாமரை பூ தான் தலையில் வைக்காத பூ. முடியாது எப்படிடா? ஐயா ஏய். தண்ணில புக்குறப்போ தண்ணியிலே பூக்கிற பூ, பொம்பளைய தள்ள சூடாப்போ பெண்கள் தலையிலே சூடாத பூ. நான் பூ தெரியுமா என்ன பூ? அத உப்பு சாப்பாட்டுக்கு வந்துக்கிறீங்க. சனி. ஏன் பூ? வந்தா போடி. அவைக்கு புதாகி வரவே. ஐயா. இந்த காலமா சீக்கிரம் டாடா. யாரம்மா? ஐயா சீக்கிரம். வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடு. ஐயா வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடு. ராமவாசி ஏரி ராமாபுரம் காடு. காடு. ஆ. நாடிக்கு வரோம் பாரு நாடிக்கு வரோம் பாரு நாடிக்கு வர்ற. சுத்த பாகு நாடிக்கு வர்ற. யாரா பாகு யார் இருங்க யாரா பாடுங்க நீ வச்சிருக்கியா யாரு நீ என்னச்சியா ஓட பாடு யாரு பொட்டா அவன் மூஞ்ச யாரி நீ ஒன்று வச்சது காசு? போடா. அவன் என்ன சொன்னானோ மூஞ்சில மீசல பாடு மூஞ்சில மீசலாதவன் பாடு அங்கிருந்தே பாத்துறா. எனக்கு குடுத்துக்கிற பாத்திரம்டா. அந்த பாத்திரம் தான் வரைய முடியும். மீச்சு வந்து எப்படி வந்து? அவன் பாடு எதுமா
அது போடுங்க. எனக்கு நூறு ரோட்ல. ஏன்டா காலத்தால சீக்கிரம் இங்க ஒரு கூடு ரோட்ல ஒரு பொண்ணு அடிச்சு போட்டு வேண்டுமா? கொலை பண்ணி போட்டாங்க. ஆமாங்க. ஐயோ கொலையா? கொலை. ஒரு பெண்ணை கொலை பண்ணி. வறுமையிலே கொலை செய்து போட்டுக்கின்றார்கள். ஆமா. பிறகு அந்த பாடி எங்க போவோம்? மடியா ஏய். ஒரு பெண்ணை கொலை செய்து போட்டு விட்டார்கள். ஏய். அந்த பாடி முதல்ல அரசு மருத்துவமனைக்கு செல்லும். ரெண்டாவது, பிறகு வீட்டுக்கு வரும். மூன்றாவது, இடுகாடு துணைகள் சுடுகாட்டுக்கு செல்லும். இந்த கேள்வி தெரியுமா தெரியாதா? பாடி ரோட்ல இருந்தா முதல்ல யாரு என்ன விசாரிச்சுக்க முதல்ல ஹாஸ்பிட்டல் தான் போவோம். இரண்டாவது வீட்டுக்கு வரும் தெரிஞ்ச உடனே. மூன்றாவது மொத்தம் சடங்கு முடிந்த உடனே அதாவது இடுகாடு துணைகள் சுடுகாட்டுக்கு செல்லும். ஐயா உனக்கு இந்த கேள்வி தெரியுமா தெரியாதா? இதுக்கு பிறகு என்ன தெரியும்? அர்த்தம் இருக்கு. இதுல வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாங்க. என்ன அர்த்தம்? அதாவது அந்த பாடி ஏய். ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. ஹாஸ்பிட்டல் போகாது. இடுகாடு என்று சுடுகாட்டுக்கு போகாது. வீட்டுக்கு பாதி வீட்டுக்கு போகாதுங்க. சுடுகாட்டுக்கு பாதி சுடுகாட்டுக்கு போகாது. நரகடா போய் கால இருக்கும். அவன் தால இருக்கா? அந்த பொண்ணு பாடி வந்து பொண்ணு அந்த பாடி. பொண்ணு சாயிட்டு தான் இருக்கும். நீ கேட்டதுனா பாடி நீ கேட்டதா பாடி? அட மடையா நான் சொல்வது அதாவது இப்போ பெண்கள் பாடி ஊர்ல தெருவுல காட்டு பாடி. காட் பாடியா ஐயா, ஐயா, ஐயா. மடையா மடையா அடுத்து கேளு என்ன ஐயா அதாவது எங்க மாமனார் வீட்டுல ஏய். ஒரு டஸ் வாத்து கோல்டஸ் வாத்துக்கு சீதல் மாத்திட்டாரு பிறகு அரை டஸ் வாத்து நாத்து விட்டு அந்த சாத்து நாத்து விட்டு விட்டா அரை டஸ் வாத்து சாத்து விட்டு சேத்துல விட்டு விட்டா அந்த முட்டை அங்க விடும். ஏய் ஏய். நாத்துல விட்டு வாத்து நாத்துல தான் ஏன் முட்டிடும் அது சாத்து விடுதா? சேத்துல விட்டு வாத்து சேத்துல முட்டிடும் மரியாதை கெடுவிடும். மரியாதை கெடுவிடும். சேய் உனக்கு இந்த கேள்வி தெரியுமா தெரியாதா? சேத்துல விடு நாத்துல விடு சேத்துல விடு நாத்துல விடுடா தூ, பூரா தெரிஞ்சு தெரியா? ஜெல்ம கலி ஐயா, அது நாத்தில விடாது. நாத்துல விடாது நாத்தில விடாது. நான் எங்க விடு ஓத்தாது சூத்து விடும். சூத்துல விருந்து யாருக்கு கேக்குறா ஐயா, கதை விடுங்க. ஆமா. இருந்தாலும் ஏய். எனக்கு ஒரு மனக்கல் அதிகமாக இருக்கிறது. ஏய். முன்பு ஒரு காலத்திலே ஏய், சாலு. அதாவது பூமி வாரும் ஏய். பூமியிலே ஏய். மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது ஏய். என்று பூமாதேவி ஏய். பூமி வாரம் தாங்க முடியவில்லை என்று ஏய். என்னிடம் வந்து முறையிட்டார். ஏய். உடனே ஏய். பூமாதேவி ஏய். கலங்காதே ஏய். பூமி வாரத்தை நான் திருக்கின்றேன் ஏய். சென்று வா என்று உரைத்து விட்டேன். ஏய். என் பேச்சை கேட்டு கேட்டு. பூமாதேவி சென்று விட்டார். சென்று விட்டார். ஆனால் ஏய். இது வரையிலே ஏய். அதற்கு தகுந்த யோசனை கிடைக்கவில்லை. இது வரைக்கும் உனக்கு தகுந்த யோசனை கிடைக்கவில்லை. என்ன செய்தாலும் பூமி பார்க்கிறோம் என்ற யோசனையே தெரியவில்லை. ஏய். தேவருக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றேன். ஏய். இருந்தாலும் ஏய். சற்று நேரம் ஏய். யோசித்து பார்த்தால் ஏய். ஏதாவது வழி பிறக்கிறதா ஏய். என்று புறப்பட நாராயணா தலை கன பல நாளாய் தலை மீதில் அலைந்தோடி Thank you.
புகையே சத்தி லோகத்திலே பிரம்ம தேவனுக்கும் சரஸ்வதி தேவிக்கு மகனாக பிறந்து நாரதன் என்ற பெயரோடு யாதொரு குலையும் இல்லாமல் நாளொன்றுக்கு ஒரு கழகத்தை செய்து கொண்டேன். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் பிறந்தா வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் பிள்ளைக்கு ஐஸ்வர்யங்களை தேடி வைப்பது வழக்கம். ஆனால் என் தந்தை பிரம்மதேவனோ தேவலோகத்திலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேவ ரகசியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். தரணியிலே உலகத்திலே எடுத்து உரைத்து விட்டதற்காக எனக்கு கடுமையான சாபத்தை அளித்து விட்டார். எப்பொழுது தேவலோக செய்தியை பூலோகத்தை எடுத்து உரைத்து விட்டாயோ இக்கனவே உன் சிரமதை வெடித்து 1000 சுக்களாக கடவுளுடைய சாபத்தை கொடுத்து விட்டார். என்ன செய்ய வேண்டியது? சரி, என் தாய் சந்தேகத்தை முறையிட்டு தாயே தந்தை எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார், சாபத்திற்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்க மகனே நாளொன்றுக்கு ஒரு கலகத்தை செய்து வந்தா உன் சிரசை காப்பாற்றி கொண்டு செல்ல விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நாளொன்றுக்கு ஒரு கலகத்தை செய்து கொண்டேன். ஆனால் இன்று கலகம் எங்கே இருக்கிறது, எந்த இடத்திலே துவக்க வேண்டும் என்று இதுவரை புரியவில்லை. சரி, இங்கு சென்றால் கலகம் கிடைக்குமா அல்லது இங்கு சென்றால் கலகம் கிடைக்குமா? சரி, நம்முடைய ஞானத்தால் யோசித்து பார்த்து கலகத்திற்கு வழி எங்கே இருக்கிறது பார்க்க வேண்டும். அறிவோ நமோ நாராயணா, அறிவோ நமோ நாராயணா, அறிவோ நமோ நாராயணா. வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது. இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறாயா? என்னடா இது கண்டவதமாக இருக்கிறது? ஏரி வேலை சொன்னீங்க, என்ன பார்த்தா ஏரி வேலை செய்யற மாதிரி நாராயணா நாராயணா, என் ஜடாபுரத்தை பார்த்தவர்களுக்கு சிம்மாடு மாதிரி தெரிகிறதா? நாராயணா நாராயணா, அபச்சாரம் அபச்சாரம். அப்படி என்றால் என்ன? அது எங்க இருக்கிறது? அது எந்த இடத்துல இருக்கிறது? அங்கதான் இருக்குது. ஓ, அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நாராயணா, வந்து விட்டேன்னு சொன்னே, என் சிந்தனைக்குள் வந்து விட்டேன்னு சொன்னேன். ஆமா, யார் தெரிகிறதா? தலையில சிட்டு, கையில கட்டு, கைத்தில கொட்டை, நெத்தில பட்டை, ஒரு பொட்டை. வேடிக்கை மிகுந்த உலகத்தில் வேடிக்கை மனிதாக படைத்து விட்டான் என் தந்தை. நான் யார் தெரியுமா? பிரம்மதேவன். முற்றும் துணிந்த முனிவர், ஆசை பெண் ஆசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய முற்றும் துணிந்த முனிவர். மூணு இல்லாத கண்வெட்டி இந்த பூமியில வாங்கினோம். ஆசை என்று சொன்னால் பெண் ஆசை பெண் ஆசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளை துறந்த பிறவி. விண்ணவர் மன்னவர் யாவராக இருந்தாலும் என்னை கண்டவுடன் நடுக்கும். என் நாவிலே ஒரு சொற்களை கேட்டால் பயம். தெரியுமா? என் தந்தை யார் தெரியுமா? பிரம்மதேவன். நாராயணா, பொம்மை வைக்கிறாங்க, வந்து வாங்கி போடுங்க. பிரம்மதேவன் பெண்டம் பிடித்து ஊர்களை கொடுப்பது இது அமர்ந்திருக்கின்ற பாமர மக்கள் இவர்களை படைத்ததும் என் தந்தைதான். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றா இது இருக்கின்ற ஹார்மோனியம் மாஸ்டர், மிருதங்க மாஸ்டர், இவர்களை படைத்ததும் என் தந்தைதான். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றா என்னை படைத்த தந்தைதான். உங்கள் இருவரை படைத்ததும் என் தந்தைதான். உங்கள் இருவரை படைத்ததும் எனப்பா உனக்கு இப்போ சினம் பிறந்து விட்டது. ஐயா, இருக்கிற மக்களை ஒப்ப பச்சிக்கலாம். உண்மையாகவே தந்தைதான் படைத்தார். வெற்றிக்காரங்க ஒப்ப பச்சிக்கலாம். உண்மைதான். வெற்றிக்காரங்க ஒப்ப பச்சிக்கலாம். அதில் என்ன உனக்கு சந்தேகம்? உண்மையானு கேக்குறேன். இந்த லக்காடி கூட ஒப்ப பச்சிக்கலாம். அனைவரையும் படைத்தேன் தந்தை தான்டா. ஆமா, என்னைய மட்டும் எங்க அப்பா படிக்க போறான். ஏண்டா? எங்க அப்பா என்ன படிச்சு உங்க அப்பா என்ன படிச்சல? எங்க அப்பா நான் எதிர்த்து திரும்ப நாராயணா நாராயணா. 4 வேதங்களை கொண்டு படைக்கும் தொழிலுக்கு அதிபதி, அதாவது பிண்டம் பிடித்து உயிர்களை படைப்பது அது உங்க அப்பா. தாயா ஐயா,
மோத்தா பேரனே நாராயணா நாராயணா தாய் என்று சொல்லக்கூடாதா? என் தாய் யார் தெரியுமா? யாரு? சரஸ்வதி தேவி. டேய் அம்மா பேர் சொல்றதே தெரியா? ரெண்டு பிரிஞ்சுடா ஆத்தும் போடா. அந்த அர்த்தம் போடுங்க. சரஸ்வதி தேவி கலைக்கெல்லாம் அதிபதி. மேயவா தெரியுமா? ஐயா கலைவாணி. மொப்பா மம்மா எங்க வச்சிருக்காங்க? தன்னுடைய நாவிலே வைத்திருக்கிறார். எங்க? தன்னுடைய நாவிலே. அதான் கோயாலே. ஏய் எப்பொழுது என் தாய் தந்தைகளை அவமதித்து பேசிவிட்டீர்களோ இனிமேல் இருவரும் வாய் பேச முடியாத பூமியாக போக கடவுது. பேசாமல் இருந்தாலும் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்கணும். நான் ஊமை என்று சொல்றேன். ஓ அப்படியா? ஏய் நான் ஊமை அப்படின்னு சொல்றேன். ஓ அப்படியா? ஊமையாக்கி விட்டாய். உண்மையோ நான் ஊமை சொல்றேன் இல்ல வேற மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியல. ஐயோ பாவம், உன்னை பார்த்தால் பாவமா இருக்கிறது. உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? யாரு? ஆமா கதறி அழுகின்றாயே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? பிள்ளைகள் இருக்கின்றார்களா? சரி சரி. அதுல ஓ நாராயணா, ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை. போதும். பெண் பிள்ளை பெண் பிள்ளை பாவனையே வேண்டாம். பெண் பிள்ளை ஒன்று ஆண் பிள்ளை ஒன்று. உன் சாய்கியே வேண்டாம். நீ செய்வதை பார்த்தாலே எப்படியோ அவன் சொல்லிவிட்டானா? எப்படியோ மனைவி மக்களுக்காக சாபத்தை மாற்றி இன்று முதல் சுயமாக நல்ல முறையிலே வாய் பேசுகிறது. பேசினா பொட்டனாயா மாத்தி பயோ பயோ பயோ. என் கழகத்துக்குரிய வழி வந்து விட்டது. அப்படியா? கழகத்துக்குரிய வழங்கிய தெரியுமா? விண்ணுலக வேந்தன் தேவேந்திரனை சந்தித்தா என் கழகத்துறை கிடைக்கும். நான் வருவதாக தேவேந்திரனை கலைத்து கொடுத்து